ஆலங்குடி அப்புறம் ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் குரு பரிகார ஸ்தலம். அதுக்கப்புறம் வாயில் இதுதான் ஆழ்ச்சி. இது நேர நீடாமங்கலத்திலிருந்து வரும் சாலை. இந்த நீடாமங்கலத்திலிருந்து நேர கும்பகோணம் போகும் சாலை. நேர கும்பகோணம் போகிற சாலை. அதில் அந்த நீடாமங்கலத்திலிருந்து சற்றே இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டரில் இங்கே ரைட் சைடில் திரும்பினா தான் நம்ம அந்த ஆலங்குடி இந்த ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் பரிகார ஸ்தலத்துக்கு. இங்கிருந்து உள்ள அந்த பரிகார ஸ்தலத்துக்கு பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேருந்து வசதி கிடையாது. இதெல்லாம் சின்ன மினி வேன் அந்த மாதிரி எதுவும் அப்படி கூட கிடையாது. மினி பஸ் கூட கிடையாது. இருந்தாலும் ஆட்டோவில் தான் போகலாம். ஆட்டோவில் போகிறதா இங்கேருந்து ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே இந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்லணும். இந்த குரு பகவான் ஆலயம் அப்படிங்கிறது இதுதான். இந்த ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் மூலவர். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம வரிசையாக அர்ச்சனை கடைகள், இருபுறங்களும் அர்ச்சனை கடைகள். வழக்கமாக எல்லா ஆலயங்களிலும் உள்ளது போல ஒரு அர்ச்சனை கடைகள். இந்த உள்ள ஆலயத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடில் ஒரு சந்நிதி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஆலய வாயில் அது உள்ளே நுழைவதற்கு முன்பு வலதுபுறத்தில் கல்யாண சாஸ்தா அப்படிங்கிற ஒரு ஐயனார் எங்கள் வீட்டில் இருக்கின்றார். இந்த ஐயனாரை வேண்டிவிட்டு உள்ளே செல்வது நலம் அப்படிங்கிறாங்க. கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு கல்யாண சாஸ்தா சந்நிதி. அதில் அழகாக எழுதியிருக்காங்க கல்யாண சாஸ்தா. இந்த குரு பகவான் கோவிலுக்கு வந்தால் வலதுபுறத்தில் வந்து அந்த ஐயனாரை வணங்கிவிட்டு உள்ளே செல்வது உத்தமம் அப்படிங்கிறாங்க. ஆலயம் அமர்ந்திருப்பது ஒரு கிராமம், ஒரு கிராமம் என்று கூட சொல்லலாம். நீடாமங்கலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் ஒரு 10 கிலோமீட்டர், நீடாமங்கலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அந்த பஸ் நிறுத்தத்தில் இறங்கி நான் வலப்புறமாக ஒரு 3 அல்லது ஒரு 2.25 கிலோமீட்டர் திரும்பினால்தான் நாம் இந்த குரு பகவான் ஆலயத்தை நாம் அடைய முடியும். இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகழியால் சூழப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஆலங்குடி குரு பகவானுக்கு எல்லாரும் வருவாங்க, வணங்குவாங்க. அதுல ஒரே ஒரு சிறப்பு செய்தியை அறிந்திருக்கிறாங்களா இல்லையா தெரியல. அகழியால் சூழப்பட்டதுங்க. அகழினா எல்லா இடத்துல குளம் இருக்குமாங்க ஐயா? தண்ணி 4 பக்கம் குளம், 4 பக்கம் தண்ணி. அதாவது அந்த கோயில் கட்டும் பொழுது ராஜா அப்படி அந்த ராஜா பேரு என்ன? அந்த கோயில் கட்டினவங்க பேரு தெரியல. நீங்க வந்து இங்க வந்து இந்த கடை வச்சிருக்கீங்க. இது வந்து தீபங்கள். இந்த தீபங்கள்லாம் எவ்வளவு சரிங்க? ஒரு விளக்கு 5 ரூபாய். ஒரு விளக்கு 5 ரூபாய். இது ஒரு அகழி. அதாவது அந்த மன்னன் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அதை 2100 வருடங்களுக்கு முன்பு என்று சொல்கின்றார்கள். அதாவது சொல்ல போனால் 1ஆம் நூற்றாண்டு, கிமு 1ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது சுற்றிலும் அகழியை வைத்துதான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அது இந்த அகழிகள் தற்பொழுது இது பராமரிக்கப்படுகின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த அகழி இப்ப இருக்கும் நிலை இதுதான். அதாவது இது குறை சொல்வதற்காக அல்ல. அந்த மன்னனின் கனவு என்ன என்றால் நீர்நிலைகள் நிறைந்து இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை சுற்றி நீர் என்பது மிக மிக முக்கியம். நீர்நிலைகள் நிறைந்து அந்த ஒரு ஆலயம் இருந்தால்தான் மக்களினுடைய அவர்களுடைய அந்த எதிர்கால தேவைகளை மனதில் வைத்து இந்த அகழிகள் எல்லாம் அமைத்திருக்கின்றார் அப்பொழுதைய மன்னன். இப்பொழுது இந்த அகழிகள் வந்து பராமரிப்பின்றி இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் இங்கு உள்ள ஊர் மக்கள். அந்த வாசலில் ஒரு அர்ச்சனை கடை வைத்திருக்கிறார். சார் உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் செந்தில் சார். செந்தில். நீங்க இதே ஊர் தான்? ஆமா சார். இங்க நிறைய மக்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடத்துல வராங்கல்ல? வராங்க, கண்டிப்பா வராங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்து வராங்க எல்லாரும் வரைக்கும் வராங்க. குரு பகவானை பத்தி ஒரு 2 வரி நினைச்சுன்னு சொல்லுங்களேன். இங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். நல்லபடியா கல்யாண விசேஷம் நடக்கும். சரிங்க. திருமணம். சரி. அடுத்து குழந்தை பாக்கியம். சரி. கடன் நிவர்த்தி. ஆஹா. என்ன நினைச்சு வந்தா வெற்றி தாங்க. இங்க வெற்றி. எது நினைச்சு வந்தாலும் வெற்றி. ஆமா. அதனாலதான் ஒரு பார்த்தா கோடி நன்மை. வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. ஏகப்பட்ட வராங்க. அந்த ஸ்டேட்ல அந்த குரு பகவான் கோயில் இல்லையா? நவகரத்துல இங்க 9 நவகரத்துல கும்பகோணம் சுத்தி தான் இருக்கு. கும்பகோணம் சுத்தி தான் எல்லா கோயிலும் சிவன் கோயில் இருக்கு. குரு பகவான் இருக்காரு. மெயின் இங்க. அதனால இது ஒரு இங்க ஒரு சன்னிதி ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த கல்யாண சாஸ்தா அப்படின்ட்டு. அவங்க யாருங்க? அவங்க வந்து கல்யாண சாஸ்திரம்னா இங்க வந்து அவங்களோட துணை. இந்த குருவுக்கு துணை இவர். குரு பகவானுக்கு இங்க வந்து மூலவர் வந்து ஆபத் சகாய. இவரை சந்திச்சுட்டு தான் அங்க அவர்கிட்ட போற மாதிரி இருக்கும். ஓ, இவரை பார்த்து வணங்கிட்டு அப்புறமா உள்ள போகணும். ஆமா. உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் செந்தில். சரி, நீங்க வந்து அர்ச்சனை கடை வச்சிருக்கீங்க. ஆஹா. இங்க இருக்கிற எல்லாமே அர்ச்சனை சாமானும் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரங்க. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. செல்வி. சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒரு மிக அற்புதமான ஒரு ஆலயம் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை என்பது நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த கோபுரம், அதுபோல தீபங்கள் ஏற்றும் இடம் இங்கதான். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிறத மூலவர். இந்த ஆலயத்தின் உள்ளே நுழையும் பொழுது கலங்காமற் காத்த விநாயகர் அப்படிங்கிறவர் வருதான்.
அதாவது ஒரு மனிதன் மனத்தை கலங்க விடக்கூடாது. நீ என்னை வணங்கி விட்டு செல், என்னை வணங்கி விட்டு சென்றால் உன் மனம் கலங்காது என்று விநாயகர் சொல்வது போல இங்கு அமைக்கப்பட்ட ஒரு சந்நிதி. இதுதான் அம்பாள். தெற்கு நோக்கி அம்பாள் வீட்டில் இருக்கின்றாள். இதுதான் உங்களுக்கு அந்த குரு பகவானை தரிசிக்க செல்லும் வழி. ஒரு கியூ. இதுதான் குரு பகவான் சந்நிதி. குடி குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். ஓம் ஹ்ரீம் ஷிம் குருவே நமக என்ற மந்திரத்துடன் நாம் குரு பகவானை நாம் வேண்டிக் கொள்வோமாக. இதுதான் குரு பகவான். அருள்மிகு ஆஞ்ஞா கணபதி அப்படிங்கிறவங்க இவங்க தான். குருவுக்கும் வலதுபுறமாக உள்ளவர். இதன் குரு பகவானுடைய விமானம் இதுதான். இப்ப நான் குருவை வணங்கிவிட்டு அப்படியே அந்த பிரகாரம் வர்றோம். மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்பது அனைவரும் அறிந்ததே. அருள்மிகு சுப்பிரமணியர் இந்த ஆலயத்தில், அதாவது குரு பகவான் கோயிலில் மிக அற்புதமாக காட்சியளிக்கின்றார். ஆலயத்தில் உள்ள குரு பகவான், இங்க குரு பகவான் கோவிலில் உள்ள நவகிரகங்கள் இவை. ஊர்ல மக்களுக்கு விஷயம் தெண்டாது. இது ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர் வர்றது காரணம், யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை நீக்கிட்டு வருவார். ஆலயத்தின் உள் வாயில் தான் நிற்கிற நம்ம. இதுல வந்து முருகப்பெருமானை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், அருள்மிகு நடராஜ பெருமான் வீட்டிருக்கின்றார். மிக அழகாக நடனம் புரிந்து கொண்டு இருக்கின்றார். இங்கே ஒரு அற்புதமாக வனப்பாக திகழும் ஒரு ஆலயம் இந்த தென் தமிழகத்தில் மற்றொரு ஆலயம் எதுவென்றால் இந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் மூலவர். இங்க உற்சவர் குரு பகவான் உற்சவராகவும் மற்றும் சந்நிதியிலும் இருக்கின்றார் அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. இந்த ஊரினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு ஆபத், அதாவது அந்த விஷம் என்பது இங்கு யாருக்கும் தீண்டியதில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. எந்த விதமான ஆபத்து வந்தாலும் இந்த குரு பகவானை வந்து நீங்கள் வேண்டிக் கொண்டால் நீங்கள் ஆபத்திலிருந்து விலகலாம், பயம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுவா மனிதனுக்கு எது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் என்றால் பயம். அந்த பயமே ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வந்து தடை விதித்து விடுகிறது. அதனால்தான் அந்த மனிதன் வந்து அதாவது அவன் முன்னேற முடியாமல் போவதற்கு ஒரு காரணம் அவன் மனதில் எழும் பயம். அந்த பயத்தை நீக்கும் வல்லமை யாருக்கு உண்டு என்றால் இந்த ஆலங்குடி குரு பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இந்த ஆலங்குடி குரு பகவான் தனி சந்நிதியில் இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தினுடைய மூலவர் என்பவர் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இங்க வந்து மூலவர். அதுபோல குழலி அம்மன் அப்படின்னு ஒரு ஷார்ட்டா சொல்றாங்க. அங்க அந்த குழலி அம்மன் தான் இங்க வந்து அம்பாள். இதுதான் அம்பாள் ஸ்தானத்திற்கு செல்லும் வழி. அம்பாள் அந்த குழலி அம்மன் அவங்கள வந்து கிட்ட படம் பிடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. மூலவரையும் அதே போலதான். இதுதான் குரு பகவானை தரிசிப்பதற்காக நிற்கும் ஒரு வரிசை. இதுதான் ஆலயத்தினுடைய கொடிமரம். ஆமா, மூலவர் வந்து கிழக்கு நோக்கி இருக்கின்றார். அம்பாள் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு ஆலயத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் இது. இதுதான் ஆலயத்தினுடைய ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலினுடைய அலுவலகம். மிகவும் தூய்மையாக ஒரு பராமரிக்கப்படும் ஆலயங்களில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிக அல்ல. நான் ஒரு கோயிலுக்கு வந்து இறைவனை வேண்டுவது என்பது இது வேண்டும், அது வேண்டும், அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பொதுவாக இறைவனை நாம் வேண்டுவது மன அமைதிக்காக, நமக்கு நன்மையே நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நாம் இறைவனை வேண்டுகின்றோம். அதுபோல பொதுவாக இங்கு சொல்லும் ஆச்சாரியர்களெல்லாம் சொல்ல ஒரு வார்த்தை என்னவென்றால், இங்க இறைவனை வணங்கும் பொழுது மௌனமாக நீங்க ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் துதித்துக் கொண்டிருந்தாலே போதும் என்கின்றார்கள். ஆலயத்தில் குடமுழுக்கு நிகழ்வுற்று ஒரு 4 நாட்கள் தான் ஆகின்றன என்பது ஒரு இனிய செய்தி. இது அதாவது இந்த குடமுழுக்கு நடைபெற்று ஒரு 4வது நாளில் இந்த படத்தை நாம் பிடிக்கின்றோம் என்பதை முதலில் நாம் பதிவு செய்கின்றோம். இது குரு பகவான் ஆலயம். ஆபத் சகாயேஸ்வரர் தான் மூலவர். வார்ப்புழலி அப்படிங்கிறவங்க தான் அம்பாள். இங்கு வந்து முக்கியமான சந்நிதிகள் என்ன என்றால், அந்த ஆபத் சகாயேஸ்வரர் என்ற மூலவர் சிவபெருமான், பார்வதி தாயார்,
இந்த வார்குழலி அப்படிங்கிற வார்குழலி தாயார், அதுபோல குரு பகவான் அமர்ந்த நிலையில் அங்கு வந்து ஒரு சந்நிதியிலும், அதே போல அவர் உற்சவ மூர்த்தியாகவும் இங்கு இருக்கின்றார். அது அல்லாமல் மற்ற சிவ ஆலயங்களில் உள்ளது போல நிறைய சன்னதிகள். ஆலயத்தினுடைய எந்த ஒரு பிரகாரத்தை பார்த்தாலுமே ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பது இன்னொரு முக்கியமான செய்தி. இதுதான் விளக்குகள், தீபங்கள் ஏற்றும் இடம் தனியாக வைத்திருக்கின்றார்கள். நன்றி நேயர்களே, மிக ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்திலே தரிசித்துவிட்டு நாம் வெளியே வருகின்றோம். அடுத்த மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.